ஏய் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி. ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ் கேமிங் வேர்ல்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இல்லை நான் சொல்கிற டைலாக் தான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு கோடி ரூபாய் உள்ள பஸ். அது எவ்வளோன்னு தெரில, ஆனால் கன்ஃபார்ம் 2 crore above, சாரி 5 crore above. அது மட்டும் கன்ஃபார்ம். அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு. அது நான் உங்களுக்கு இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்கிறேன். சார் நான் தம்ப்நெயிலே போட்டிருப்பேன்ல, சாரி. அவன் நான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எஸ், வால்வோ 9600 பஸ் தான் வாங்க போகிறோம். 9600 பஸ், ப்ளூ கலர் பஸ்ஸு. கோயம்புத்தூருக்கும் கொச்சிக்கும் நடுவில் இருக்குதான். கோடி ரூபாய்க்கு 5 crore above. அதை நான் என்ன பண்ணுறேன் இப்போ கன்ஃபார்ம் தெரில, ஆனால் விற்க பார்க்குறேன். எவ்வளோ வரணும்னு தெரில, கண்டிப்பாக 10 கோடி இருக்குமா? விற்றா நம்மளுக்கு ஒரு 7 கோடி கிடைக்கும். வாங்க ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட். நான் வந்து காரு வெயிலாக இருக்குதுன்னு, இங்கே வெயிலாக இருக்குது கைஸ், அதனால தான் நான் காரை இங்கே விட்டேன். இங்கே வெயில் அவ்வளோவா இருக்காது, மரத்தாண்டியே விட்டேன். வா. இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கார் சஸ்பென்ஷன்லாம் போகுது. நம்ம இந்த காரை இன்னைக்குனாவது இடிக்காமல் எடுத்துன்னு போக பாரு. எங்கேயாவது ஏதாவது ஒன்று வச்சிடறேன். வா சார், ஏதோ கோயம்புத்தூர் இல்லை கோயம்புத்தூரில் தான் நீங்கள் தெரில கைஸ், எனக்கு சரியா மறந்து போயிடுறேன். நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த வீடியோ போடுறேன்னா இன்றைக்கி நான் அடுத்த வீடியோவுக்கு பிளானு போட்டுக்கிறேன். அது நான் உங்களுக்கு நாளைக்கு இப்போ சும்மா வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு வீடியோ போடுறேன், நாளைக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ நான் முடிச்சுட்டு நாளைக்கு வீடியோக்கான பிளான் பண்ணுறேன். பிளான் பண்ணிவிட்டு நாளைக்கான வீடியோவில் வந்து எந்த ஊர்னு மறந்துடுங்க. அதான் என் பிரச்சனையே. இந்த ஊரில் தான் நினைக்கிறேன். ஆமாம், பழக்காடு. இதான் பழக்காடு. கார் எங்கே விடலாம்? இங்கே விட்டுடலாமா? இங்கே விடலாம். எங்கே இருக்குது பஸ்? வாங்க இங்கே விட்டுறலாம். அண்ணா கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. கார் இங்கே விட வேணாம், இங்கே வேணா, உள்ளே விட்டுறலாம். பவர் செம்மையாக இருக்குது இந்த காரில். ரிவர்ஸில் கூட நல்லா பிக்கப் இருக்குது. இருங்க, இப்படி உள்ளே விட்டுடலாம். இது யார் வீடுன்னு தெரில, ஆனால் வீட்டில் யாரும் இல்லைன்னு மட்டும் தெரியுது. இருங்க, இந்த வீடு எங்கேயோ என் ஃப்ரெண்டு வீடு தான். நினைப்பீங்க போகிற வீடெலாம் நீ ஃப்ரெண்டு வீடு சொல்கிறியடா அப்படின்னு நினைப்பீங்க. நான் என்ன கஸ் பண்ணுறது, நிஜமாகவே ஃப்ரெண்டு வீடு தான். அப்போ எப்படி சொல்கிறது? பஸ் ஆப்போசிட்டில் தான். என்ன கஸ் வர முடியல. ஆஃப் வச்சுட்டாங்க. நம்ம பிளான் பண்ணுவோம். நான் அப்பயே சொன்னேன், கார் பொறுத்து இல்லை, டிரைவர் பொறுத்து. எப்படி சூப்பரா? எப்படி சூப்பரா? கரெக்டாக அந்த இடத்துல திருப்பிட்டேன். இடிக்கலன்னு இருங்க. 100% கைஸ், நம்ம கார் 100% ஹெல்த்தில் இருக்குது. இன்றைக்கி தான் நான் இடிக்காமல் எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இங்கே தான் பஸ் இருக்குது. இங்கேயா எங்கே? ஆப்போசிட்டில் தாங்க சொன்னாங்க. எதுவும் ஆப்போசிட்டில் மரமாக இருக்குமா, அது என்ன அது முன்னாடி ஒரு டான்ஸு போட்டுப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க டான்ஸ் ஆடலாம் போகிறோம். நம்ம போகலாம். ஆமாம், தெரிஞ்சு இங்கே தான் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னு எனக்கு தெரில.
ஆப்போசிட்டில் தானே? ஆப்போசிட்டு தான், கன்ஃபார்ம் ஆப்போசிட். தாத்தா தாத்தா இங்கே ஏதாவது பஸ்ஸு இருந்ததா தாத்தா? ப்ளூ கலர் பஸ்ஸு தாத்தா, கண்ணு தெரியுதா? அடப்பாவி தாத்தா, ஆச்சு தாத்தா. தாத்தா 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 வர்றானே, கதிரோட போகிறானே. தாத்தா நான் கைஸ் இப்படி பண்ணுறாரு. தாத்தா எங்கடா போனார்? தோர்க்கா தாத்தா தாத்தா. சரி அங்கிள், சாரி அண்ணா, பிரதர், ப்ரோ இங்கே ஏதாவது இங்கிலீஷ் தான் தெரியுமா? ப்ரோ யூ சி பஸ், எனி ப்ளூ கலர் பஸ்? ப்ரோ யூ சி எனி ப்ளூ கலர் பஸ்? சாரி சார்ன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ப்ரோ யூ சி எனி ப்ளூ கலர் பஸ் ஹியர்? போங்கடா மொக்க பசங்களா. எங்கே இருக்குது? உலகத்தை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் பண்ணு போயினே இருக்குதுன். சாவெல்லாம் முடிச்சுடா, நம்ம காருக்கே போயிட வேண்டியதான். இது மேலே ஆசையை காமிச்சு மோசம் பண்ணிட்டாங்கடா. ஆசையை காமிட்டு மோசம் பண்ணிட்டீங்களே. 1 மினிட், இந்த சைடில் ஏதோ இருக்குது. ஓடுறா கைப்பில் ஓடுறா. இதாண்டா இருங்க, முதல்ல பஸ்ஸு பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துக்கலாம். இந்த பஸ்ஸு ஓனர் இங்கே தான் இருக்காங்க. வீடு கட்டுறேன். அடப்பாவி, ஓனர் வீடு கட்டுறாங்க. இதுதான் முன்னாடி வீடு தான் அவருது. அதான் நினைக்கிறேன் அவர் வீடு. பாருங்கள் மேலே ப்ளூ கலர், அதான் அவர் வீடுன்னு நினைக்கிறேன். இங்கே யாரும் இல்லை. முன்னாடி யாராவது, ஐயோ 2 பேர் போகிறாங்களே. இருங்க முதல்ல போய் இருங்க, அப்படியே வாக்கிங் போகிற மாதிரியே பண்ணிட்டோம். தெரில, அப்படியே உக்காந்து கொண்டு டக்குன்னு உக்காடுறா வாக்கிங். இருங்க அப்படியே பஸ் எனக்கு தெரிஞ்சு வா டிஸுக்குமா என்ன கைஸ் போல. ஆமாம் ஓட்டிட்ட வண்டி தான் நல்லா இருக்குது கைஸ் ஓட்டுறதுக்கு. நான் ஆக்சிலேட்டர் அமுக்கல, 17 போகுது. இப்போ தான் ஆக்சிலேட்டர் அமுக்குறேன். பரவாயில்லையா, ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அங்கே பஸ்ஸோட யாரும் இல்லைல்ல, அங்கே யாரும் இல்லைன்னு நம்புகிறேன். சவா நம்ம பயணத்தை தொடருவோம். இங்கே பாருங்கள் சைடில் போட்டி இருக்குது பாருங்கள். பஸ்ஸீடில் bus.in பஸ்ஸீட்னோ ஃபாஸ்டாக்ல. ஐயோ மழை பெய்தா கைஸ்? ஃபாஸ்டாக்ல ஒட்டி இருக்குது பாருங்கண்ணா. பரவாயில்ல, இந்த கிளைமேட்டுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் இருங்க அப்படியே ஓட்டின்னு போ. ஐயோ பஸ்ஸு கோணியாக போதா? கரெக்டாக தான் போகுது கைஸ். என்ன கைஸ் இது தலை? நல்லா தான் இருக்குது. லூசு பையில எங்கே வந்து திரும்புகிறான் பாரு. அவன் மேலேயும் தப்பு சொல்லக்கூடாது. நான் தான் கேமரா அப்படி வச்சுன்னு ஓட்டுறேன். இப்படி போகலாமா? பஸ் சைடில் இடியுமே. இடிச்சிட்டானா? இல்லை இடியில. ஐயோ ஃபைனலி பஸ்ஸை திருடிட்டோம். கரெக்டாக டைம் பார்த்து திருடியிருக்கேன். ஏன்னா இது ₹1 கோடி பஸ்ஸு. இந்த பஸ்லாம் விற்றா 9 கோடி வந்துடும் நம்ம கையில். பாருங்கள் வழி விட்றாங்க பஸ்ஸுக்கு. தள்ளுறா லக்ஸரி பஸ், லக்ஸரி பஸ். உலகத்தை சுற்றிப்பா. மை டேஸ் கொலகரி கோயம்புத்தூர் வந்துட்டோமா? எப்பா பஸ் என்ன கைஸ் இப்படி ஆடுது? இருங்க நான் கையை விட்டுட்டேன். பஸ் அப்படியே கோணியாக போகுது. பரவாயில்லையா பவர் ஸ்டேரிங்கா? தெரில கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பவர் ஸ்டேரிங்கா நார்மல் ஸ்டேரிங்கான்னு.
ஆனால் எனக்கு பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் மாதிரியே தெரியுது. ஏன்னா லைட்டாக தான் திருப்புறோம். பஸ்ஸு பாருங்களா டக்குன்னு திரும்பிச்சு. இங்கே தானே மெர்சிடஸ் பென்ஸ் ஒரு போன வீடியோவில் இடித்தேன், போலீஸ் வீடியோ. அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க, போன எபிசோட் தான். நாங்கள் 100 தாண்ட மாட்டேங்குது. ஓட்ட பஸ்ஸு போலக்கு. ஓட்ட பஸ்ஸு இது வெறும் லக்ஸரி. 100% ஃபுல் லக்ஸரி. பரவாயில்லையே. பரவாயில்ல, அந்த கார்லாம் பிரேக் அடிக்கிறானே, சூப்பராக இருக்கு. 120 தான். அதோ ஏன்னா 12th கியரில் போகிறோமா? 12th கியர் 12 கியர்ஸ் இருக்குதா அதில்? பரவாயில்லையே. ஸோ நம்ம இப்போ இப்படி போனால்தான் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுறோம். 127 போட்டேன். ஐயோ அவசரத்தில் தப்பாக மாறிட்டேன்னு. இருங்க, ஆஃப் ரோடிங் போகலாமா? டக்குன்னு திரும்பினோம். கேப்பு கம்மியாக தான் இருக்குது. ஐயோ என்ன கைஸ் பண்ணுறது? டிவைடர் வைக்கல. சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது கைஸ். நல்லவாள் முன்னாடியே திரும்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள் நீங்களே. அப்பா ஜஸ்ட் மிஸ்ரா கைஸ். சஸ்பென்ஷன் செம்மையாக இருக்குது கைஸ். ஐயோ கைஸ், வைப்ரேஷனே தெரில பஸ்ஸு. ஐயோ அப்பா, எதுவும் மேலடா போகிறேன் நான். டக்குன்னு ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. 103 102 கைஸ். க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குதா இல்லையா? என்னடா ஆச்சு? இங்கே பாருங்க கொடுமை. 11th கியரில் 100. என்னடா கொடுமை இது? 11th கியரில் யாரா 100 போவா? இந்த பஸ்ஸு போகும்ல கைஸ். ஃபைனலி கோயம்புத்தூர் வரலையா? ஐயோ கேப் எடுக்க முடியாது. அப்பா என் டிரைவிங் ஸ்கில்லை காமிச்ச கேப் எடுத்துட்டேன். இன்னும் கூட நான் ஆக்சிலேட்டர்லேயே கை வைக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் தான் நான் வச்சுன்னு இருக்கேன். ஐயோ டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டானே லூசு பையில. கைஸ் என்ன சைட் மிரரே தெரில. சைட் மிரர் தெரிலையே, என்னாச்சு? இருங்க அப்படியே செட்டிங்ஸ் போகிறேன். சாரி, அட்ஜஸ்ட் டிரைவர் கேமரா போயிட்டேண்ணா. என்னாச்சு? என்ன பண்ண? சவுண்ட் இல்லை அது. ஆமாம் ஆக்டிவேட்டில் தான்டா இருக்குது. அப்போ ஏன்டா வரல? ஏதோ பக் வச்சா? ஆனால் இன்டீரியர் பாருங்களேன். ஐயோ ஆட்டோ ஐயோ பறந்துருச்சுடா. அம்மா எப்பாடி அப்பா கைஸ். என்ன கைஸ் பஸ்ஸு பறந்துருச்சு. இதுதான் அவசரப்பட்டு ஸ்டேரிங் திருப்பக்கூடாது. எப்பா கைஸ் என்ன கைஸ் இது? பரவாயில்லையே, சேஃப்டி நல்லா இருக்குது கைஸ். 97 98ன்னா அந்த பள்ளத்தில் விட்டு 96 தான். கோயம்புத்தூர் வந்துட்டோம் ஃபைனலி. டம்மால் கோயம்புத்தூர் வந்துட்டோம். இதுக்கு மேலே க்ரூஸ் கண்ட்ரோல் வேணாம். கோயம்புத்தூர்லலாம் நம்ம டிரைவிங் பள்ளத்துலேயே விட்டேன். ஐயோ இந்த அசிங்கம் தேவையாடா உனக்கு? வைப்பர் தேவையில்லைன்னு ஸ்லோலியாக இருக்கட்டும். என்னடா பஸ்ஸு நின்றுச்சு. ஹேண்ட் பிரேக் போட்டானா? இருங்க கைஸ், நான் முதல்ல தப்பாக ஓட்டினேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்களேன், இங்கேருந்து ஒன்றுமே தெரில. இப்படி இருக்கணும். ரொம்ப ஹைட்டு லைட்டாக இப்படி போ முன்னாடி. ஓகே, இன்னும் லெஃப்ட் வரணுமா? சரி ஓகே பண்ணிடலாம். லெஃப்ட் மீன்ஸ் ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. பரவாயில்லையே, சைட் மிரர் தெரியுது. ஆனால் கண்ணாடி தான் காணோம். எங்கேயாவது வச்சுட்டேனா? கைஸ் நீங்கள் தான் கைஸ் திரும்ப பின்னாடி போய் பார்க்கணும் எனக்காக. ஏன்னா பறந்த போது கண்ணாடி தனியாக பறந்துருக்குமா?
எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. கைஸ் நம்ம கோயம்புத்தூர் தானே வரணும்? ஆமாம், கோயம்புத்தூர் தான். இந்த ரோட்லலாம் போய் போய் போர் அடிச்சிடுச்சு. நான் சொன்ன ஹைதராபாத்தில் ஏதோ இருக்குதுன்னு பஸ்ஸு, கடைசியில் அது வேறு பஸ்ஸு. அது நம்ம தமிழ்நாடு பஸ்ஸு போல தப்பாக சொல்லிட்டேன். ஐயோ, பரவாயில்ல, சேஃப்டி இருக்கும்போது பயப்படவே தேவையில்லை. அதுக்கு நீங்கள் ரேஷ் டிரைவிங்கில் பண்ணக்கூடாதுப்பா. இருங்க, நான் டிவைடர்லேயே இடிச்சுன்னா போகிறேன். பரவாயில்லையா, பஸ்ஸு அதுவே கண்ட்ரோல் ஆகும். கரெக்டாக போகுது, ஸ்டேரிங் திருப்பாமல. இருங்க, அதுக்குள்ளே போகுது. வா 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 வா. ஆனால் இங்கே கண்டிப்பாக ரைட்டு எடுக்கணும். அவ்வளோதான், வந்துட்டோம். ஃபைனலி அவ்வளோதான். இந்த வீடியோ ஜாலியாக இருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா. 2 டயர் திரும்புதா பஸ்? பாருங்க, 2 டயர் திரும்புது. பின்னாடி டயர் திரும்புது பாருங்களேன், தெரியுதா? பின்னாடி டயர் பாருங்களேன், தெரியுதா கைஸ்? சூப்பராக இல்லை? அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் என்னால் எபிசோட்ஸ்லாம் போட முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய், see you. பஸ்ஸை போய் முதல்ல ஒழிச்சு வைடா.